பம்பரமாக சுழல்கிற பத்மினி பட்டாபிராமன் அவர்களே, எங்களது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முரளி சீனிவாசன் அவர்களே, இந்த 1 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட விருதுகளை வழங்குவதற்கான ஆதரவை அளித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களிலே குறிப்பிடத்தக்க நாங்கள் ஜேபி அண்ணா என்று அன்போடு அழைக்கிற ஜே பாலசுப்ரமணியம் அவர்களே, அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே, பாரதி பிரியா அவர்களே, நட்சத்திர விருதையும் மொழி விருதையும் உறுப்பினர் விருதையும் வாசகர் விருதையும் ஓவியர் மாமணி விருதையும் பெற்று அமர்ந்திருக்கிற சாதனையாளர்களே, அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கம். எத்தனையோ தகுதி வாய்ந்த பெருமக்கள் இருக்க இந்த எளியவனுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை அளித்ததற்காக உரத்த சிந்தனை அமைப்பிற்கு நெஞ்சான நன்றி முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடல் அளவு செய்தி வைத்திருக்கிறேன், கையளவு நேரம் தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எந்த பேச்சாளரிடத்தும் இல்லாத ஒரு நல்ல பழக்கம், சிறந்த பழக்கம் என்னிடத்திலே இருக்கிறது. இன்னும் இந்த வேணா அவையடக்கமே இல்லாமல் ஆணவமாக பேசுகிறாரே என்று யாரும் அவசரப்பட்டு முடிவுக்கு வர வேண்டாம். தமிழ்நாட்டிலேயே ஸ்டாப் வாட்ச் வைத்துக் கொண்டு பேசுகிற ஒரே பேச்சாளர் நான் மட்டும்தான் என்பதை இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகிலேயே அதிகமான நேரம் பேசியவர் ஒரு தமிழர், ஜெயராமன் என்கிற ஒரு தமிழர். தங்க கடற்கரையிலே ஒரு சாதனை புரியப்பட்டு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டிலே பதிவாகியிருக்கிறது. அவர் எவ்வளவு நாள் பேசினார் என்பதல்ல எனக்கு வியப்பு, யார் வந்து கேட்டார்கள் என்பதுதான் எனக்கு வியப்பு. தமிழ்நாட்டிலே கூட்டம் சேர்ப்பது என்பது பெரிய கலையாக இருக்கிறது. ஆனால் உரத்த சிந்தனை இலக்கிய அமைப்பாக இருந்தாலும் கூட அரங்கை நிறைத்து நெஞ்சை நிறைத்திருக்கிறது. அதற்காக பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை பொறுப்பையும் ஒரு விளையாட்டிலே வருகிற நடுவர் பொறுப்பையும் நான் சில நேரங்களிலே சம்பந்தப்படுத்திக் கொள்வேன். இந்த டென்னிஸ் நடுவர் இருக்கிறாரே, அவர் இருந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டார். இப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு, டியூஸும் பாரு, அட்வான்டேஜ் இந்தியா பாரு, அவ்வளவுதான். அவருக்கு உதவுறதுக்கு 4 லைன்மேன்கள் வேற இருப்பாங்க. ரொம்ப எளிதான பணி வந்து டென்னிஸ் பணி தான். கிரிக்கெட் நடுவர் பணி இருக்கு, அப்பப்ப லெக் அம்பையரா மாறணும், ஸ்ட்ரைட் அம்பையரா மாறணும். ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடிச்சானா மண்டை கிட்ட புலந்துருமோ, நம்ம தன்னை பாதுகாத்துக்கிறது, குனிஞ்சிக்கணும், ஓடணும், சாயணும், சரியணும், விழுகணும், எல்லாம் பண்ணணும். அடுத்த வகையான நடுவர். ரொம்ப கடுமையான நடுவர் யாருன்னா ஃபுட்பால் நடக்கிற நடுவர் தான். அவர் தான் கூடவே பந்தோட அவர் கூடவே ஓடிட்டே இருக்கணும். இன்னைக்கு எனக்கு டென்னிஸ் நடுவருடைய பதவி கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன், எனக்கு என்ன பொறுப்பு, தலைவர் அப்பப்போ அறிவிக்கணுமா, யாரும் அதிகமா பேசினா கட்டுப்படுத்தணுமா, அதெல்லாம் சொல்லணுமா? நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா உட்கார்ந்துட்டேன். அதனால இப்ப டென்னிஸ் நடுவர் பதவியில தாமதமாக வந்தவர்களுக்காக தான் அந்த செய்தியை பதிவு பண்ணனே தவிர பெரும்பான்மையானவர்களுக்கு ராஜசேகர் உதயம் ராம் அவர்கள் சொல்லிவிட்டார். எனக்கும் இந்த அமைப்புக்கும் உள்ள தொடர்பு என்பது 37 ஆண்டு கால அமைப்பு என்று சொன்னால் 36 ஆண்டு காலம் இந்த அமைப்போடு எனக்கு தொடர்பு. பனங்கல் பார்க்கிலே புல்வெளியிலே அசோகமித்திரன் அவர்களும் சுபா அவர்களும் மூத்த தலைமுறை இளைய தலைமுறை சந்திப்பு ஒன்று நடந்தது. அதிலே நானும் ஒரு பார்வையாளனாக கலந்து கொண்டேன். எனக்கு வாய் சும்மா இருக்காது. நான் சொன்னேன், இப்படிலாம் திறந்த வெளியெல்லாம் நடத்தக்கூடாது, வெளியால் தேவையில்லாம வருவாங்க, அவங்க 2 பேரும் புகழ்மிக்க எழுத்தாளர்கள், சில தொந்தரவுலாம் பண்ணுவாங்க, ஆனா இன்னும் பொறுப்பு இல்லாம கமெண்ட் அடிப்பான், அதனால நம்ம வந்து ஒரு கூரைக்கு போயிடணும் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா ஒரு ஏசி அரங்கு ஏற்பாடு செய்கிற அளவுக்கு இன்னைக்கு இலக்கியத்தின் அமைப்பு ரொம்ப மெஞ்சியாக இருக்கு. அதாவது சங்கங்கள்ல கொஞ்சம் மாறுபட்ட சங்கம் நம்ம உரத்த சிந்தனை அமைப்பு எப்படின்னா ஒழுங்கா கணக்கு பராமரிக்கிறாங்க. எங்க எத்தனை சங்கங்கள கணக்கு பராமரிக்கிறாங்க? 27 ஆண்டு காலமாக சுத்தமான கணக்கு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் அடித்தீங்க பண்ணலாம்.
என்ன வருது, என்ன போதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா யாரும் உங்களை சுலபத்திலாம் சேர்ந்த வாரிலாம் இறைச்சிட முடியாது. அவ்வளவு சரியா ஏன் உரத்த சிந்தனைக்கு இவ்வளவு பணம் வருது, இவ்வளவு பணம் கை மாறுது, இவ்வளவு பேருக்கு விருதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா கசிவே இருக்காது, எங்கேயும் கசிவே இருக்காது. கரெக்டா இந்த கையில இருந்து அந்த கைக்கு போயிடும். அதுவும் நெருப்புத்துள்ள கையில வாங்கின மாதிரி வாங்கி கையோட கொடுத்து விடுவாங்க, நேரடியாக கொடுக்க சொல்லிடுவாங்க. இந்த நேர்மை இலக்கிய அமைப்புகள்ல எத்தனை பேர் இருக்குங்கிறது பெரிய கேள்வி. அந்த வகையிலே ஒரு தனித்துவமானது. அதே போல பல மாவட்டங்கள்ல கிளைகளும் வெளி மாநில கிளையும் இருக்கிற இலக்கிய அமைப்பு எவ்வளவுங்கிறீங்க நீங்க? அதையும் சொல்லணும். அசுர வளர்ச்சி. இன்னொரு வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சு ஒரே அளவுலயே இருக்கக்கூடாதுன்னு பத்திரிகைக்கு போனாங்க, இப்ப ஒளி ஊடகத்துக்கு போறாங்க. வளர்ச்சினா இதுதான் உண்மையான வளர்ச்சி. 37 ஆண்டு காலத்துல மாபெரும் சாதனை நிகழ்த்தி நிறைய சொல்லலாம். எனக்கு இன்னும் 6 நிமிடம் 32 வினாடிகள் தான் இருக்கு. அதான் சொன்னேன், கடவுளவு செய்தி வைத்திருக்கிறேன், கையளவு நேரம் வந்திருக்கிறார்கள். எனக்கு மாறன் சாரை பத்தி நான் சொல்லாம இந்த கூட்டம் என்னை பொறுத்தளவு நிறைவு தராது. அதாவது ஜன்னலுக்கு வெளியே குமுதம் தொடர், அற்புதமான தொடர். அவ்வளவு ஆழ்ந்த ஒரு இன்டலெக்சுவலான ஆட்களுக்கும் பாமரனுக்கும் 2 பேரையும் தொடுகிற ஆற்றல் அவருக்கு மட்டும்தான். எப்படி பாமரர்கள் போயிடுவாங்க, இன்டலெக்சுவல் பாதி போயிடுவாங்க, நடுவில் இருக்கவங்க வச்சுருவாங்க, அப்படி இல்லை. எல்லாரையும் சென்று அடையக்கூடிய எழுத்து அவருடைய ஆற்றல். அதாவது நீங்க எந்த துறையில வேணாலும் நீங்க காலம் கடந்து நிக்கலாம். எழுத்து துறையில 50 ஆண்டு காலம் நிற்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அவரால் மட்டும்தான். அதாவது ஒரு விருது அறிவிக்கிறாங்கன்னா அவர் 2வது பேச்சு வரும், 2வது சிந்தனை வரும். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு. மாலன் ஒரு அன்டிஸ்பியூட்டடான ஒரு ரைட்டர், அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா யாரும் சொல்ல முடியாது. எல்லா வகையான ஊடகங்களுக்கும் பங்களித்த பெருமை அவருக்கும். எப்படிதான் அவர் பிக்சர் பண்ணுகிறார் தெரியல. நாங்கெல்லாம் பிரிண்ட் மீடியாவே இருக்கோம், பிரிண்ட் மீடியா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அழகா விஷுவலுக்கு மாறிட்டார். இன்னைக்கு எலெக்ஷன்ல இவ்வளவு விதமான ஒரு கருத்து கணிப்புகள் விஷயம் அதெல்லாம் விவாதங்கள்லாம் இருக்கல. எல்லாத்துக்கும் நிச்சயத்தவர் மாலன் எத்தனை பேர் இருக்கு? அவர்தான் அதுல முன்னோடி. பல விஷயங்கள்ல அவர் முன்னோடியாக இருந்திருக்கிறார். கணினி தமிழுக்கு அவர் அளித்த பங்கு யாரும் மறுத்துவிட முடியாது, மறந்துவிட முடியாது. அவ்வளவு பங்கேற்றிருக்கிறார் கணினி தமிழ். சொல்லிட்டே போலாம். இணையற்ற ஒரு சிந்தனையாளர். போன வாரம் துக்ளக் இதழில் போன வாரம் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரை பற்றி ஒரு கட்டுரைப்பட்டு மறந்து போனார். அதாவது பின்னி பெடல் எடுக்கிறதுனா அவர்தான். அந்த மாதிரிலாம் அதாவது காயப்படுத்தாம ஒருத்தருக்கு அந்த உண்மையை உணர்த்துறது என்பது ரொம்ப அழகான அந்த நாகரிகமான சொல்லாக, கடுமையான சொற்களே கிடையாது. அப்புறம் இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. படிச்சு காமிக்கலாம்னு நான் மார்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நேரம் சுத்திட்டு போயிட்டு இருக்கு. அதனால அப்படியா கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய நிலை அறியாதவர் என்பதை அவ்வளவு அழகான வார்த்தைகளால சொல்றாரு. ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்து கொள்வதில் அரசியல், சரியான கூட்டணியை தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்கிறது சாமர்த்தியம் என்பதை 2016 நீங்கள் கண்ட மக்கள் நல கூட்டணி உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். எதிர்கட்சிகளாக இருந்த நீங்கள் டெபாசிட் இழந்த வேட்பாளராக ஆனது இந்த கூட்டணியில் இருந்த போதுதான். அதை மீண்டும் என்ன தவறு நடக்குதுங்கிறதுக்கு இந்த பின்னணியை சொல்றாங்க. இந்த எளிமையான உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாமல் தடுப்பது எது? ஏன் இந்த அடிப்படை கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்வி உங்கள் ஈகோ அல்லது கட்சியை பற்றிய மிகையான மதிப்பீடு. உங்களுக்கு நீங்க ரொம்ப நினைச்சுக்கிறீங்க. நீங்க அப்படிலாம் இல்ல. இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய திராணி யாருக்கு வரும்? அடிக்கிறார், போன அடிக்கிறார். நிறைய இருக்கானா
நிறைவாக சொல்றேன். எனக்கு என்னதான் நீங்க உரிமை கொடுத்தாலும் இன்னும் சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் செய்தியாக இருக்க விரும்புகிறீர்களா, வரலாறாக இருக்க விரும்புகிறீர்களா? இந்த அவசியம் நீங்க படிக்கணும். அதாவது பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் அத்திமேல நடக்கிற மாதிரி. அதுல நீங்க சரியா விமர்சிக்கிறேன்னு சொன்னா நீங்க ஒரு சார்பு கருத்துக்கு போன மாதிரி ஆயிடும், அதை சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடும். அவங்களுடைய குறைகள் ஆமால சரியா சொல்லிருக்காங்கல்ல, ரொம்ப சரியில்லை, புரியவங்க படிச்சா கூட உணர்கிற அளவுக்கு அதை எழுதுறாங்க. அந்த ஆற்றல் அவருக்கு தான். நீ சொல்லலாம் கேட்க மாட்டேங்கிறது இல்லை, ஆமாப்பா நம்ம சிந்திக்க வச்சுக்கிறாருப்பா, இவ்வளவு உண்மைதான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். அதாவது beneath the sun சொல்லுவாங்க. beneath the sun நீங்க எதை வேணாலும் அவர்கிட்ட விவாதிக்கலாம். இவ்வளவு ஒரு அறிவாற்றல் கொண்ட, ஒரு பரந்த அறிவாற்றல் கொண்ட ஒரு அற்புதமான ஆளுமைக்கு இன்றைக்கு கிடைக்கப்பட்ட விருது இருக்கிறது. அவருடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் இந்த 25,000 என்பது ஒரு பெரிய தொகை அல்ல. அவருடைய மகன் சுகனை நான் அறிவேன். அவருடைய மகன் என்னுடைய மகன் ஒரே மாநிலத்தில் அமெரிக்காவில் ஒரே பகுதியில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய செல்வ நிலையெல்லாம் வேறு. ஆனா ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு பணத்தை கொடுத்தாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்தாருன்னு சொன்னா, அந்த தொகையை அவர் விளம்பரத்துக்காக செஞ்சாரு நீங்க பிரிச்சிடலாம். ஒரு அரசியல் அமைப்பு கொடுத்தாங்கன்னா அதை கையூட்டு மாதிரியாக கூட நீங்க கருதலாம், வேற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா கொடுத்திருக்கிறது ஒரு இலக்கிய அமைப்பு என்கிற போது இந்த 25,000 2.5 லட்சம் இலக்கிய அமைப்புகள் பெரிய சக்தி எல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு உருப்படியான கால லட்சம் கொடுக்குறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய தொகையா, நான் மிகப்பெரிய தொகையாக நான் கருதுகிறேன். மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. அடுத்ததாக நான் புரவலர்களுக்கு வர வேண்டும். இன்னைக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. தேவி அண்ணாவிலிருந்து அமுதா பாலகிருஷ்ணன் உண்மையாக கூட எல்லாரும் அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த கோவிட் காலத்துல ரொம்பலாம் அண்ணன் எஸ்பிஎம் அவர்கள் பேசுகிற போய் சொன்னார்கள், கோவிட் காலத்துல என்ன மாதிரியான பாதிப்புகளை மனசெல்லாம் அடைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் மனம் சுருங்கி விட்டது, வரவுகள் குறைந்து விட்டன, செலவினங்கள் இன்னும் பெருத்து விட்டது. ஒரு ஆபரேஷன் பண்ண அளவுக்கு, அதாவது பைபாஸ் பண்ண அளவுக்கு 4 லட்சம் 7 லட்சம் இந்த ராக்கெட் மாதிரி போத அந்த பேர் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரியில 7 லட்சம் ரூபாய் பில் பண்ணியிருக்காங்க ஒரு கோவிட் பேஷண்ட். என்ன பைபாஸா பண்ணீங்க, எதுக்கு செலவு போட்டு தாழிக்கிறீங்க? மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, போட்டு பின்னி எடுக்கிறீங்க எல்லாத்தையும். 4 லட்சம் சாதாரண ஆஸ்பத்திரி. அப்ப செலவினங்கள் பெருத்து வருமானங்கள் குறைந்து வருகிற நேரத்துல இந்த இலக்கிய படைப்பாளர்களுக்கும் ஓவியர்களுக்கும் இந்த மாதிரி ஜின்னா போன்ற சாதனையாளர்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்களே, பெரிய மனம் உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சியிலே நான் ரொம்பவும் லயித்த விஷயம் என்னன்னா, இனிமே நடக்க போற கல்வி உதவி 60,000 ரூபாய் தரப்படும். அதாவது ஒரு அடுத்த தலைமுறையை பற்றியும் சிந்திக்கிற ஒரு இலக்கிய அமைப்பு இருக்குன்னு சொன்னா இந்த அமைப்பாக படிக்க முடியாத பிள்ளைகள், அதாவது சரஸ்வதி இருக்கா லட்சுமி இல்லை, இதை ரெண்டையும் இணைக்கிறது என்பது சாதாரணம் இல்லை. அதை இணைக்கிறான், குழந்தை சொன்னா இணைக்கிறான். அதாவது அன்னசத்திரம் 1000 கட்டல் ஆலயம் 14,000 நாட்கள் அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னான் பாரு. அதை செய்றீங்களே, மிகப்பெரிய புண்ணியம். வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர் திரு நேனா அவர்கள் பாராட்டியது. அவர் ஒரு தடவை எங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியே இருந்தார், அது இன்னும் ஞாபகமா இருக்கு. அது ஒரு 3வது அல்லது 4வது ஆண்டு விழா மலர்னு நினைக்கிறேன். சோனாவை திறந்தா குப்புனு நுர வரும். சோனாவை திறந்த உடனே ரொம்ப வேகமா குப்புனு நுர வரும், உடனே அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் உள்ள ஒண்ணுமே இருக்க. அப்படித்தான் சில அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன, இயங்கி கொண்டிருக்கின்றன. ஆரம்பிச்சதும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது. ஆனா உலக சிந்தனை அமைப்பு சோடாவை திறந்தால் குப்பென்று அடங்குகிற அமைப்பு அல்ல அப்படின்னு எழுதிட்டு பாட்டு செய்தி அனுப்பிச்சிருக்கோம். அந்த அளவுல இது பிரிக் பை பிரிக் என்று சொல்லுவார கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துருக்கும், வேகமான வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் நவீன கால தொழில்நுட்ப
அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றிக்கொண்டு எல்லாருக்குமே வயசாகும். ஆரம்பித்த ராஜசேகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையிட்ட ஒப்படைச்சிட்டு ஓய்வு எடுக்க வேண்டிய வயதில் இருக்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறை தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல ஒப்படைப்பதற்கு. அரசியல்ல தான் வாரிசுகள் வராங்க, எழுத்துத்துறையிலும் வாரிசுகள் வந்தாச்சு. ஏன்னா மணிமேகலை பிரசுரத்தை அவர் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு ரவிதர்வான். ஆனா இந்த மாதிரி இலக்கிய அமைப்புகள்லாம் ஒரு தனி மனிதர்களோ அல்லது ஒரு 2-3 பேரோ சேர்ந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர்களுக்கு பிறகு அதை எடுத்து நடத்துவதற்கு ஆட்கள் இல்லாத சூழல். ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு 7-8 அமைப்புகள் கிளைகள் இருப்பதனால நிச்சயமாக இந்த அமைப்பு இன்னும் ஒரு 100 ஆண்டுகளாவது தொடர்ந்து நடக்கும். ஒரு சின்ன முடியை பிடிச்சிட்டு இருப்பாங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்றைய மேடையில இருக்கக்கூடிய பிரமுகர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி. முதலாவதாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏனா தமிழ்வாணன் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் தலைவர் திரு ராஜசேகர் அவர்கள். யாருக்கும் துண்டெல்லாம் போடல, அதிலே போட்டோம் கையிலேயே. வெறும் கையோடு வந்த நீங்கள் பெரும் கையோடு போகிறீர்கள். அந்த பையை வழங்கியவர் நம்ம முரளி சீனிவாஸ் அவர்கள். அவர் தான் எப்பவுமே பை கொடுத்து அனுப்புவார். அது பாரதி உலகமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அடுத்ததாக எழுத்தாளர் நம்முடைய அம்மா சிவசங்கரி அவர்களுக்கு எங்கள் சங்கத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் எழுத்தாளர் மனோன்மணி அவர்கள். மனோன்மணி அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவர்கள் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். திரு மாலன் அவர்களுக்கு திரு ராஜசேகர் அவர்கள் இப்பொழுது பரிசினை வழங்குகிறார்கள். சொன்னது மாதிரி அதுலேயே ஏன்னா இந்த டவலை பிரித்து போட்டு அந்த நேரத்தை எல்லாம் ஓரளவுக்கு எவ்வளோலாம் நேரத்தை சுருக்க முடியும் நாம யோசிச்சு தான் வரும். மாலன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. எங்கள் சங்கத்தினுடைய இணை செயலாளர் திரு ஜி சுப்பிரமணியன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஜி சுப்பிரமணியன் அவர்கள் வங்கியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அண்மையிலே பாரதியாரை பற்றி ஒரு அருமையான தொகுப்பினை கொண்டு வந்திருக்கிறார். அவரும் அவருடைய நண்பர் வழக்கறிஞர் குமாரும் சேர்ந்து இந்தியாவை பற்றி ஒரு அதாவது ஒரு 200 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய புக்கு வச்சுட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். அதான் அந்த மாதிரி இருக்கும். திரு சுப்பிரமணியன் அவர்கள் இப்பொழுது அடுத்தபடியாக ஆடிட்டர் திரு தேவி அவர்களுக்கு திரு மாலன் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கிறார்கள். தேவி நல்லா கை தட்டலாம் சார். திரு மாம்பழம் சந்திரசேகர் அவர்களுக்கு லேனா தமிழ்வாணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்புனா என்ன சுத்தமாக போடுறது. நண்பர் முரளி சீனிவாஸ் அவர்களுக்கு திரு மேலைப்பட நாகப்பன் அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய பொருளாளர். பணம் புரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அதுதான் காரணம். அவர்கள் அதான் பை முடிஞ்சது. கைக்குள்ள என்ன இருக்கு. அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். சிறப்புரை வழங்குவதற்காக நேரத்தை பாருங்க 12:35 சரியாக இருக்கிறத. அந்த லேனாவை கூப்பிட்டு போது நாங்கள் டைட்டா மெயின்டைன் பண்ணா அவங்க எப்படி நாங்களும் கற்றுக்கணும்ல. எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிவசங்கரி அம்மாவுடைய நேரம். அவர்களும் மாலன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி இலக்கியத்தில் அக்னி என்ற அமைப்பின் மூலம் எண்ணற்ற சாதனை சமகால எழுத்தாளர். பொறாமை போல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த எழுத்துத்துறையில தான். லேனா அவர்கள் ஆலனை பார்த்து பொறாமப்படும். ஆலன் அவர்கள் சிவசங்கரி அம்மாவை பார்த்து பொறாமப்பட மாட்டார். அதே போல லேனா அவர்கள் பாஸ்கருக்கு விருது கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருந்தார். ஆனா அது பொறாமை இல்லை, எனக்கு கிடைக்கலையே என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆக ஒரு போட்டி பொறாமை இல்லாத ஒரு உலகம் இந்த இலக்கியம் தான். அது வந்துடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும். அம்மா அவர்களுடைய சிறப்புரை நேரம். அதன் பிறகு மறுபடி இந்த பாராட்டு வைபவம் தொடரும்.
ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து ஒரு பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். புறத்த சிந்தனை ஆரம்பித்த நாளிலிருந்தே கிட்டத்தட்ட எனக்கு பழக்கம். சின்ன பசங்களா ராஜசேகர், ராம் எல்லாரையும் நான் பார்த்து அப்போதே அந்த சுறுசுறுப்பு ரொம்ப கவர்ந்தது. வாழ்க்கையில் நான் பேர் வச்சிருக்கிறது தேனீகள். புறத்த சிந்தனை தேனீகள் எல்லாம் பேர்கள். அசுர வளர்ச்சி என்று சொன்னார்கள். இந்த அசுர வளர்ச்சி நான் சொன்னேன் முன்ன ஒரு ஆலமரமாக அந்த சின்ன விதை வளர்ந்து விட்டதுன்னு சொன்னேன். இன்னைக்கு அது இன்டர்நேஷனல். எந்த கண்ட்ரில இருந்தெல்லாமோ வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா தலை கிருகிருங்கிறது. இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா நான் மிரண்டு போறேன், நிஜமாவே மிரண்டு போறேன். எங்க இருந்து இவ்வளவு சக்தி இருக்குன்னா அந்த பேஷன், அதை சாதிக்க வேண்டும்ங்கிற அந்த துடிப்பு. ரொம்ப அழகா சொன்னார். புறத்த சிந்தனையோட மிகப்பெரிய ஒரு குவாலிட்டின்னு 2-3 சொல்லணும்னா உழைப்பு, டீம் ஒர்க், அதை தவிர நேர்மை, இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு பாருங்க, வெளிப்படையான தன்மை. அவங்க எது செஞ்சாலுமே அவங்களோட நம்ம தைரியமா அவங்களோட எந்த ப்ராஜெக்ட் வேணா இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் அப்படி அதுல ஒரு நேர்மை இருக்கும். ஜெனுவின் பீப்புள், சமுதாயத்தை நேசிக்கிறவர்கள். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. இன்னும் எங்க போறீங்க? அடுத்த ஸ்டெப் புறத்த சிந்தனையோடு என்னவாக இருக்கும் என்று நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்க்கிறேன். ஏன்னா கூட்டங்கள் பாரதியாருக்கு எத்தனை கூட்டம்! ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ்ல இந்த கொரோனா பீரியட்ல போய் எத்தனை விருதுகள், எத்தனை போட்டிகள், எழுத்தாளருக்கு எழுத்துக்கு மரியாதைன்னு ஊர் ஊரா போய் அது ஒரு எவ்வளவு அழகா. அப்புறம் புத்தகங்கள் வெளியிடுது. இதெல்லாம் போறாதுன்னு இந்த சமுதாயத்திலே கல்வி உதவித்தொகை வேறு. எந்த விதத்துல எல்லாம் அவங்க ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக சிந்தித்து என்னென்ன வகையில் எல்லாம் அந்த சமுதாயத்துக்கும் இலக்கியத்துக்கும் நாம் பங்களிப்பு செய்யலாம். எனக்கு அவங்கள பார்த்தா உரம் மாதிரி இருக்குது. சொல்லுவாங்க, உரமும் பணமும் அறிவும் ஒரு இடத்துல குவிச்சு வைக்க கூடாது. எத்தனைக்கு எத்தனை அதை பரப்புகிறோமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது. ஒரு குவிச்சு நீங்க உரம் வச்சிருந்தீங்கன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? எத்தனை செடி மரங்களுக்கு போடுறீங்களோ அத்தனைக்கு எத்தனை பிரயோஜனம். பணமும் அப்படித்தான், அறிவும் அப்படித்தான். இந்த உரத்த சிந்தனை கிட்ட அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. பணம் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஸ் வராங்க. ஜேடி மாமலம் சந்திரசேகர்னு எத்தனை பேர் சொல்லலாம். நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க எல்லாரும் எனக்கு பிள்ளைங்க மாதிரி, அதனால பிள்ளைங்க பொண்ணுங்க நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த வியாதி, ஒரு சோர்வு, மனச்சோர்வு இல்லாம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அதோட நீங்க இன்னும் நிறைய வருஷம் தேனீக்களா இருந்து சமுதாயத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்து பல காரியங்களை நீங்க இலக்கியத்துக்கும் சமுதாயத்துக்கும் செய்யணும்னு நான் பகவான வேண்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப பழக்கமான எஸ்பிஎம் சார், லேனா, எத்தனை வருஷம் பழக்கம் இதெல்லாம். எஸ்பிஎம் சாரோட படங்கள் ஷூட் பண்ணி என் கதைகளை அவர் எடுக்கிறது எனக்கு ஒரு அது ஒரு தனி கௌரவம். என்ன அழகா, அவ்வளோ பெரிய டைரக்டர். ரஜினி கமலமா வச்சு 80 படம் எடுத்தவர் என்னுடைய கதைகளை கேட்கும் போது சிவசங்கரி அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யணும். அப்படி ஒரு மரியாதை கொடுப்பார். மரியாதை கொடுப்பது எப்படி, பணிவோடு நடந்துக்கிறது எப்படின்னா அவர் ஏன்னா நேரம் தவறாமைக்கு ஒரு நிமிஷத்தால என்ன பண்ண முடியும், ஒரு நொடியால என்ன இழக்க முடியும், ஒரு மணியால என்ன இழக்க முடியும்னு அவர் சொன்னதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் பசுமரத்தாணி மாதிரி இருக்கு. அதை அவர் கடைபிடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி அவர் மிஸ்டர் முரளி எல்லாருமே வேணுங்கிறவங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு பண்ண போறேன். 45 வருஷங்களுக்கு மேலான என்னுடைய உணர்ச்சி வசப்படுறது எனக்கு என்னுடைய இனிய நண்பராக தோளோடு தோள் என்று
என் காரியங்கள் அத்தனையிலே என் கூட நின்று என் மாலனுக்கு இன்னைக்கு இந்த வாழ்நாள் வந்து அவருக்கு என்னைக்கோ சாதனை வந்து என்னைக்கோ கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் அப்படி செஞ்சிருக்காரு. மாலன் வந்து எப்படி வந்து பாமரருக்கும் அறிவு ஜீவிகளுக்கும் எப்படி ஒரே மாதிரி எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம செய்தியை எடுத்துக்கொண்டு போகிறார்னு இல்லைன்னு ஆச்சரியப்பட்டார். கணையாளியிலும் அவர் எழுதுவார், குமுதத்திலையும் எழுதுவார்னா தண்ணி மாதிரி அவர். தண்ணி எந்த பாத்திரத்தை ஊற்றினாலும் அந்த வடிவை எடுத்துக்கொள்வது போல மாலன் எதை செய்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறான் அர்த்தம் அல்ல, அதுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து கொடுத்தோம். மாலை பத்தி நான் மணிக்கணக்கில் பேச முடியும். ஏன்னா அவர் எழுத ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாங்க எங்க நட்புக்கு 45 வருஷம். ஒரு அவரை வந்து இஸ் அ மல்டி ஃபெசிலிட்டட் பர்சனாலிட்டி நான் எப்பவுமே சொல்றேன். அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரா எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளரா தெரியும், அரசியல் இலக்கிய விமர்சகராக தெரியும். ஆனா எனக்கு அவர் ஒரு நல்ல மனுஷனாகவும் நல்ல நண்பராகவும் எனக்கு தெரியும். I'm privileged to talk about those aspects. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவர் நடத்தின திசைகள் எடுத்து நடத்தினாரே, அப்போ மாலனுக்கு என்ன வயசு இருக்கும்? You'll be in 30s மாலன், சின்ன பையன், சின்ன வயசு இருக்கும். அவரு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கினார். அங்கு திசைகளிலே வேலை பார்த்த பலர் இன்றைக்கு பல பத்திரிகைகளின் ஆசிரியராக இருக்கும் அளவுக்கு அந்த மாதிரி அவர் கதை செய்கிறார். இது வந்து புது புது சிந்தனைகள். திசைகள் ஒரு ஃபோர்ரன்னர். அது வந்து எதுக்குள்ளயுமே அதை வந்து நீங்க டிஃபைன் பண்ணவே முடியாது, இப்படிதான்ங்கிறது கிடையாது. ஆனா பீரிட்டு கொண்டு ஒரு உத்வேகத்தோடு எழுந்து ஒரு சிந்தனையில ஒரு மாற்றம் கொண்டு வந்ததுல மாலனுக்கு மிகப்பெரிய பெரிய பங்களிப்பு இருக்கு. மாலன் சிறுகதைகள்ல வந்து அனாவசியமா ஒரு வார்த்தை இருக்காது, தேவையில்லாத வளவள வர்ணனை ஒண்ணுமே இருக்காது. சொல்ல வேண்டியதை பட்டு கத்திரித்தா மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி எளிமையாகவும் சொல்லி நம்ம மனசுல அதை பதிய வைத்து நம்மை சிந்திக்க வைத்து விடுவார். இது மிகப்பெரிய ஆற்றல். அவருடைய சிறுகதைகள், நாவல் எல்லாத்துக்குமே இந்த குவாலிட்டி உண்டு. வித்தியாசமான கருத்துக்களை எடுப்பார், கண்டெம்பரரி கருத்துக்களை எடுப்பார். சமுதாயத்தை பத்தி நேசிக்கிற ஒரு கவலை அதுல எப்பவுமே இருக்கும். இவர் எழுதின அரசியல் கட்டுரைகளை பத்தி ரொம்ப விசேஷமா நம்ம குறிப்பிடணும். சொன்னார் அவர் துக்ளக்ல எழுதினது, இந்த மாதிரி எழுத ஒரு தைரியம் வேணும் இல்லையாட்டு. ரொம்ப துடிச்சலானவர். சின்ன வயசுல நிறைய கோவம் வரும். ஆனா இப்ப அந்த கோவம் எல்லாம் போய் ஆங்கிரி மேனா இருந்திருக்காரு ஒரு காலத்துல. நான் பழக ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம். ஆனா என்ன தப்புக்கு தான் கோவம் வரும், எதுக்குமே அந்த மாதிரி தப்பு இல்லாத கோவமே வராது. தப்புக்கு கோவம் வரணும், ரௌத்ரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் இல்ல, அமுல் பேபிக்கெல்லாம் இப்படி எழுத வராது. இது இன்னும் உள்ளுக்குள்ள அந்த கனல் பொரிய ஒன்று வைத்து அது அக்னி கொஞ்சம் ஒன்று வைத்து அது வெந்து தணிந்தது காது, அந்த 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 ரகம் இருக்குது இல்ல. மாலன் ஏன் அப்படி வந்து ஒரு சொல்ல வேண்டிய எத்தனை கடுமையான விஷயத்தை கூட சொல்ல வேண்டிய விதத்துல சொல்றாருனாக்கா, பேசிக்லி இஸ் a gentleman. மாலன் இஸ் a gentleman. எனக்கு தெரிஞ்சு பல தடவை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவரோட பழகின 45 வருஷத்துல ஒருத்தரை பத்தி புலம்பினதோ, இந்த புரளி பேசுவதோ, தன்னை ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அது எப்படி பொறாமையே இல்லாமல் திசைகள் எல்லாரையும் வளர்த்தது மட்டும் இல்லாம இன்னி வரைக்கும் கூட அவர் தன் சக எழுத்தாளருக்காக சில பெருமைகள் கிடைக்க அவர் பாடுபடுறதுல எனக்கு தெரியும். ஏன்னா மனசுல அப்பழுக்கு இல்லாம நல்லதையே செய்ய வேண்டும் நினைக்கிறதுனால தான் யாருக்கும் ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவார். அவருடைய வார்த்தைகள் ஏன் குறைவாக வருதில்லைன்னா, he cannot, because he is a perfect gentleman. அவர்கிட்ட அந்த பர்ஃபெக்ட், அந்த நளினமான ஆனால் ஆணித்தரமான வார்த்தைகள் எதிர்க்கலாமே தவிர கொச்சையாக அவரோட தாட்ஸ் கொச்சையாவே இருந்ததே இல்லையே. எத்தனை கண்டிக்கவத்தனை விரும்பினால் கூட தவறு என்று எப்படி சொன்னாலும், அதாவது நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேனு சொல்ற மாதிரிதான் அவருடைய ஒவ்வொரு கட்டுரைகளும் இருக்கும். ஒரு கட்சிக்காரர்களை இப்படி பகித்துக் கொள்கிறாரே, நாளைக்கு ஏதாவது வீட்டுக்கு ஆட்டோ ரிக்ஷா வரணும்னு நான் பயந்துருக்கேன். ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படுறதில்லை.
ஆனா அவர் சொல்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகளின் அழுத்தம், இம்ப்ரெக்னன்டட் வித் மீனிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கருவுற்று இருக்கும் வார்த்தைகள், அந்த தப்பே கண்டுபிடிக்க முடியாது. மாலன் அவருடைய ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் பேசுற நிறைய விஷயத்தெல்லாம் பத்மினியை முதல்ல அறிமுகத்திலே சொல்லிட்டாங்க, அப்புறம் லேனா பாதி சொல்லிட்டாரு. அவர் சொன்னார் இல்லையா, எந்த சப்ஜெக்ட் பத்தி வேணாலும் ஃப்ரம் எனிதிங் அண்டர் த ஸ்கை, எனி அண்டர் த சன்னு சொன்னார். நிஜம். இந்த 45 வருஷத்துல இலக்கியத்துல சங்ககால இலக்கியமா இருக்கலாம், தற்கால இலக்கியமா இருக்கலாம், பாரதியார் எழுதியதா இருக்கலாம், இல்ல பிரதாபமதி, ஏதோ ஒண்ணு. அந்த மாலன் கிட்ட கேட்டு நான் வந்து ஒரு போன்லயோ நேர்லயோ மாலன் இது என்ன மாலன் நான் கேட்டா இதுக்கு பார்த்துட்டு சொல்றேன் ஒரு தடவை கூட சொன்னதில்லை. கம்ப்யூட்டருக்குள்ள வராமல் ஃபிங்கர் டிப்ஸ்ல எப்படிதான் வச்சிருப்பாரு தெரியும். அப்படி ஒரு இலக்கியத்திலே கையெழுத்து பிரதி நடத்தி இலக்கியத்தை அவர் பூச்சி விடாம கூட இருந்துருவாரு, நான் எழுதாம இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஒரு பேஷன். இதே மாதிரி அரசியல் பத்தி அவர்கிட்ட நான் கேட்பேன், மலன் ஸ்ரீலங்கா பிரச்சனை என்ன மலன், அப்புறம் இல்லைன்னா அது வந்து விவசாய போராட்டம், நீட் தேர்வு, ஏதோ ஒண்ணா இருக்கட்டுமே. எனக்கு சந்தேகம் வந்து நான் போன் பண்ணி கொஞ்சம் மாலை அது என்ன புரியலைன்னா வேர்ல ஆரம்பிப்பாருங்க, அப்படியே நுனி வரைக்கும் எனக்கு அப்படியே கிறிஸ்டல் கிளியரா குழந்தைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு அழகாக கடினமான விஷயங்கள் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை முறைகள் அவர்கிட்ட நான் எத்தனை விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நான் அறிந்த வரையில இலக்கியத்தையும் அரசியலும் இவ்வளவு ஆழமான அறிவோடு உழுது அலசி எழுதக்கூடியவர் மாலன் மட்டும்தான். ஒருத்தர் இலக்கியத்துல பிரமாதமா இருக்கலாம், ஒருத்தர் வந்து அரசியல்ல பிரமாதமா இருக்கலாம், ஆனா மஞ்சள் கண்ணாடிய மாட்டிக்க மாட்டாங்க. அதுதான் அவர்கிட்ட. அவர்கிட்ட வந்து விருப்ப வெறுப்ப ஒதுக்கி வைத்து விட்டு டிஸ்பேஷனட் என்று ஆங்கிலத்திலே சொல்வது போல அவ்வளவு அழகாக ஒவ்வொரு எழுத்து எழுதுவார். அதனாலதான் அவர் எழுத்துக்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. மாலன் எழுத்தாளர், இந்த எழுத்துல பத்திரிகை எழுத்து பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு மாலன் இன்னும் சில விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்காரு தெரியாது. அதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். சாகித்ய அகாடமிக்கு ஈக்குவலான ஆர்கனைசேஷன் தான் பாரதிய பாஷா பரிஷத்ங்கிறது. இது கல்கட்டால இருக்கு. இவங்க தென்னிந்திய மொழிகளை 4 இருக்கு இல்லையா, அதுல 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு எழுத்தாளரை தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பாங்க. அந்த விருதை மாலன் வாங்கி இருக்கிறார். அப்புறம் சைனால வந்து லீ காங்சியாங் ரிசர்ச் ஃபெலோஷிப் என்பதை பெற்ற முதல் இந்தியர் மாலன் தான். இது என்னன்னாக்கா, சிங்கப்பூருடைய 50 வருஷத்துல அங்க எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அங்கேயே அங்கேயே 6 மாசம் போய் இருந்து ஆய்வு செய்து அதை ஒரு மிக சிறந்த ஒரு பேப்பராக தயாரித்து அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிற பெருமை அவருக்கு இருக்கு. ஃப்ளாரிடால 1 இயர் ஸ்பெஷல் கோர்ஸ் ஜேர்னலிசம்ல பண்ணியிருக்காரு. போவோ ஃபோரம் ஃபார் ஏஷியான்னு சொல்லிட்டு சைனால ஒரு இடம் இருக்கு. போவோங்கிறது ஒரு இடம். அங்க ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு இருக்கு. அவங்க ரவுண்ட் டேபிள் ஃபார் மீடியா லீடர்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் கருத்தரங்கை நடத்தினப்போ 3 வருஷம் தொடர்ந்து போயினா ஒரே எழுத்தாளர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண விஷயம் இருந்தாலும் கூப்பிடுறாங்க. பாக்கியவர்களும் விஷயம் இல்லை, மாலனுக்கு விஷய ஞானம் இருக்கிறது. அதனால அவரை கூப்பிட்டா ஆத்தென்டிக்காக அறிவுபூர்வமாக உண்மையை சொல்வார்கள் நம்பிக்கை. அப்புறம் அந்த சைனீஸ் ரேடியோக்கு அங்க வந்து 1 மாசம் வந்திருந்தாங்க. ரேடியோல வேலை பார்க்குற தமிழ் பிரிவு அந்த அங்க வேலை பார்ப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் தமிழை இன்னும் செம்மைப்படுத்தி வளப்படுத்தி 1 மாசம் பயிற்சி கொடுத்தார் மாலன். சைனாவுக்கு போய் தொடர்ந்து ஃபாலோ ஓவர் செய்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா சொல்லணும்னா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வைத்தியத்தை பத்தி நம்ம பத்திரிகைகள் அதெல்லாம் சிகிச்சை பத்தி எல்லாம் தவறான டெர்மினாலஜி வார்த்தைகளை யூஸ் அவங்க பயன்படுத்துகிறார்கள். மாலனை ரொம்ப அது தொந்தரவுபடுத்தி இருக்கு.
அதனால டாக்டர் சுதா சேஷன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ஒரு வருஷம் முன்னாடி அவங்களோட பேசி இந்த மாதிரி ஒரு வருஷம் டிப்ளமா கோர்ஸ் ஒன்று நம்ம வைக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் ஒன்று வைக்கணும். அப்பதான் இந்த எழுத்து பயிற்சியாளர்கள்லாம் செய்தியாளர்கள்லாம் வெளியில போகும்போது சரியான விதத்திலே சரியான வார்த்தைகளை பிரயோகம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பப்ளிக் ஹெல்த் ஜேர்னலிசம் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்க மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் மாலன். இப்ப போன வாரம் மாலன் அன்னைக்கு பேசும்போது என்ன மாலன் எங்க போனேன் இல்ல அந்த எக்ஸாம் அவளுக்கு போய் எக்ஸாமினரா இருந்துட்டோன்னு ஸோ எக்ஸாமினரா போயிட்டு வந்திருக்கார். சாகித்ய அகாடமியோடைய உறுப்பினராக இருந்து மோசப்படாமல் தமிழுக்கு எவ்வளவு நல்லது அவர் செய்திருக்காருங்கிறது கூட இருந்து பார்த்து தெரியும். இந்த மாதிரி மாலன் பத்தி நிறைய சொல்லலாம். அவரோட புக்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில தான் பாட புத்தகங்களாக வைத்திருக்கு. அவங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு மிகப்பெரிய சிறப்பு அவருக்கு என்னன்னா மாபெரும் எழுத்து ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய ஏன் சிவராமன், தினமணி, ஷாவி சார், எஸ்ஏபி சார், குமுதம், இந்த 3 மாபெரும் ஆசிரியர்கள் அமர்ந்த நாற்காலியிலே அமர்ந்து அந்த பத்திரிகை மோடியை நடத்திய ஒரே எழுத்தாளர். இது எத்தனை தடவை அதை தெரிஞ்சு சொல்லாம யூனிக் ரெகக்னிஷன் நான் நினைக்கிறேன். மாலனோட குடும்பத்தை பத்தி இப்போ ஒரு வார்த்தை நான் சொல்லணும். ரமணன் இங்க வந்திருக்காரு, அண்ணா கல்கிக்கு பொறுப்பாசிரியர். அவங்க அம்மாவை பத்தி சொல்லணும். அவங்க அம்மா நான் நிறைய முறை சந்திச்சிருக்கேன். அவங்க அம்மா வந்து இவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க, ஒரு கேட்டலிஸ்டா இருந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி மாலன் வந்து டைனிங் டேபிள் அப்படின்னு ஒரு பத்தி எழுதுவார், ஒரு காலம் எழுதுவார் சாவி பத்திரிகையில. அதுல வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து அப்பா அம்மா பசங்க சாப்பிட்டு அன்றைய நாட்டு நடப்புகளை எல்லாம் பேசுவது, விவாதிப்பது, ஆரோக்கியமாக அதை பத்தி ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் அவங்க அம்மா கூட இருந்து அப்படியே பேசி பசங்களோட அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இவ ஃபேமிலியில இருந்து பாண்டிங் உண்டு. அண்ணா தம்பி அக்கா தம்பி எல்லாருமே ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கா. அந்த ஒருத்தருக்கு பாராட்டிட்டு தட்டி கொடுத்து கொண்டு அது வந்து இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபீலிங் நான் நினைக்கிறேன். மாலனுக்கு வந்து தானா பிரபலமா இருக்கணும், வேற யாரும் பிரபலமா இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி பொறாமைங்கிறதே கிடையாது. அது 45 வருஷம் எங்க நட்புல நான் பேச வேண்டிய கூட்டத்துக்கெல்லாம் என் கூட வந்து எனக்கு கூட இருந்து எனக்கு கம்பெனி கொடுத்துருக்காரு. அவரும் இந்த கிரேட் ரைட்டர். ஆனா நாங்க பேச வேண்டிய வந்து அழகா வந்து உட்காந்து பேசி மனசுல பொறாமையே இல்லாம ஒரு செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணம் அண்மையில குமுதத்துல அவர் நடத்தின ஒரு ஏற்பாடு செய்த ஒரு போட்டியை சொல்லலாம். கொன்றை என்ற அமைப்போடு சேர்ந்து குமுதத்துல நீங்களாம் படிச்சிருக்கலாம், சங்ககால இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து சிறுகதை போட்டி. முதல் சிறுகதைக்கு என்ன பரிசு தொகை? 3 லட்சம். 3 லட்சம் ஒரு சிறுகதைக்கு யாராவது கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடுத்து வச்சாங்க. அதை தவிர 25,000, 10,000 இன்னும் அந்த 10,000 ரூபாய் கதைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும், தூண்டி விடணும். ஒரு விளக்குல அதை தூண்டுற மாதிரி தூண்டிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற he wants to be a catalyst to many writers. நாங்க அக்னிங்கிற அமைப்பை தொடங்கி 25 வருஷம் சேர்ந்து நடத்தினோம். எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, ஆண் பெண் என்ற பேதம் இல்லாம ஒரு நட்புக்கு இலக்கணமா நாங்க 2 பேரும் திகழ்ந்தோம்னா அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னா நான் அவர் ஆண்கிறத மறந்துட்டேன், நான் பெண்கிறத மறந்துட்டேன். 2 மனிதர்கள் சமுதாயத்தை நேசித்து தனி நபர் விழிப்புணர்வா சமுதாய மேம்பாடுங்கிற ஒரே குறிக்கோளோடு இணைந்து நாங்க பல காரியங்களை செய்ய முடிஞ்சது. என்னுடைய எந்த வாழ்க்கையில இலக்கியம் எதுவாக இருந்தாலும் முதல்ல நான் மாலன் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். மாலன் இதெல்லாம் முடிவு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய திட்டம் உங்களால முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி கூட நின்று எனக்கு இந்த விவரம் வேணும்னு எடுத்து கொடுத்து, எனக்கு என்ன கட்டுரை தேவையோ அதை எழுதி கொடுத்து. He has been I'm fortunate to have Malan as my friend for 45 years. Fortunate to சொல்ல மாட்டேன். I'm blessed to have Malan as my friend. கடவுளை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மாலனோட ஆசீர்வாதம். இங்க வந்து இன்னும் மாலனை பத்தி பேசுறேன், நான் பேசிட்டே இருப்பேன். 45 வருஷம் ஒரு அபாரமான பிணைப்பு, அன்பு, மரியாதை, பரஸ்பர மரியாதை, பரஸ்பர அட்மிரேஷன், பரஸ்பர ரெஸ்பெக்ட்.
இதுதான் எங்க 2 பேருக்குள்ளே இருக்கு. அதனால தான் இத்தனை வருஷமா எங்களுடைய நட்பு அப்படியே வளர்ந்துட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்க விருது பெறும் பிரபு சங்கர், டாக்டர் கணேஷ், முகமது அலி ஜின்னா, அப்துல் சலாம், சுபா ரவிசங்கர், ஓவியர் காணிக்கைராஜ் மற்றும் ஓவியர் மணி அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பில் என் சார்பில் நான் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். முடிப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன குட்டி கதை. நான் எப்பவுமே கதை சொல்றேன், எல்லாம் சொல்லுவாங்க, கதை சொல்லலையே கேட்பா. தெரிஞ்சிருக்கலாம், நான் முன்னாடி இதை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நல்ல விஷயத்தை திருப்பி சொல்ல தப்பு இல்லை, கேட்டுக்கலாம். ஒரு வகுப்பறை மாணவர்களா இருந்திருக்காங்க, சின்ன பசங்க. வாத்தியார் படம் எடுக்கும்போது எல்லாருக்கும் என்னன்னா ஒத்தனை கண்டாதான் வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசிரியருக்கு. அந்த ஒத்தன் இஸ் ஃபேவரட் ஆஃப் ஆசிரியர். எங்களை மாதிரிலாம் இல்லை. எங்களை கண்டா திட்டுறார், அவனை கண்டா அவனுக்கு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுக்குறாரு, ஹீ இஸ் அ ஃபேவரட்னு அவங்களுக்குள்ள கசபசான்னு பேசிக்கிறது ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு, சின்ன பசங்க எல்லாம் 10 வயசு கூட இருக்காது, ஆளுக்கு கையில ஒரு மாம்பழம் கொடுத்து போங்க, யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டு வந்துருவோம்னு சொல்றாரு. அந்த 10-15 பசங்களும் ஓடி போறது. 5-10 நிமிஷத்துக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஒருத்தர் நான் மரத்துக்கு பின்னால் சாப்பிட்டேன், ஒருத்தர் நான் மேஜிக் கடையில் உட்காந்து சாப்பிட்டேன், ஒருத்தர் நான் கதவு பின்னால் உட்காந்து சாப்பிட்டேன், ஒருத்தர் நான் போர்வையை போச்சுன்னு சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த பையன் மட்டும் வரல. காலையில மாம்பழம் கொடுத்தது, மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்துல அந்த குழந்தை வருது, கையில மாம்பழம், முகமெல்லாம் வாடி, தலையெல்லாம் கலைஞ்சு சோர்ந்து போய் வருது. என்னப்பான்னு கேட்டா, ஐயா நீங்க யாருமே பார்க்காத இடத்துல போய் சாப்பிட சொன்னீங்களே, நான் எங்க போனாலும் கடவுள் என்ன பார்த்துட்டே இருக்காரு, நான் எங்க போய் சாப்பிடுறேன். அப்போதான் புரிஞ்சது மற்ற மாணவர்களுக்கு அவன் என்ன வித்தியாசப்பட்டவன். இது எதுக்கு சொல்றேன்னா, இங்கே மேடையில் இருப்பவராகட்டும், இந்த உரத்த சிந்தனையை சார்ந்த அமைப்பாளர்கள், அந்த பங்கத்தினர் எல்லாருமே ஆகட்டும், எல்லோருமே நம்மை ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வோடு, விழிப்புணர்வோடு செயல்படுவதால் தான் இவ்வளவு பரிசுத்தமாக, அதே சமயத்தில் ஆக்கப்பூர்வமாக காரியங்களை செய்ய முடிகிறது என்று நம்புகிறேன். எல்லோருக்கும்